எப்படி நடக்கும்னா, இன்னும் தேர்தலுக்கு ஏறக்குறைய 9 மாசம் இருக்கு. எப்படி ஜனவரியில தான் தேர்தல் ஜுரம் அடிக்க ஆரம்பிக்கும். அப்படி அடிக்க ஆரம்பிக்கிற பொழுது, விஜயினுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னா, முதல்ல திமுகவை எதிர்ப்பதா? இல்ல அழிப்பதா? அதிமுகவை எதிர்ப்பதா? 2 ஸ்டாண்டு தான் விஜய்க்கு முன்னாடி உள்ள ஸ்டாண்டு. இத பிரசாந்த் கிஷோரும், அ அர்ஜுன் ஆதவ அர்ஜுனும் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு முதல் ஆப்ஷன் எது? திமுகவ ஆட்சிக்கு வரவிடாம பண்றதா? இல்ல அதிமுகவ ஆட்சிக்கு வரவிடாம பண்றதா? 2 ஆப்ஷன்ல திமுக வரக்கூடாது. ம். அவருடைய ஓப்பன் டாக் யார்ட்ட சொன்னது? பிரசாந்த் கிஷோர்ட்ட சொன்னது. விஜய அமித்ஷா எப்படியாவது எங்க கொண்டு வந்து சேர்த்துருவாரு? ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணியில் கொண்டு வந்து சேர்த்துருவார். அதுதான் என்டிஏ கூட்டணி. ம். ஆ? இப்போ நான் என்ன சொல்றேன்னா சார், காங்கிரஸ் கட்சி நான் ஏற்கனவே இந்த கேள்விய வந்து போன வீடியோலயும் கேட்டேன். உங்ககிட்டயும் இந்த கேள்விய கேட்கிறேன். நீங்க வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல. தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் 2 கம்யூனிஸ்ட் சீமான் அவர்களுடைய கட்சி. அப்படி சீமான் சேர்ல விட்டுருங்க. அதுவும் ரூல்ட் ஆஃப். நம்மளோட விசிகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன். இந்த கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்க ஆசையே தவிர அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்படி சொல்றீங்க? எப்படி சொல்றேன்னா, திமுக கூட்டணியிலிருந்து சிறுத்தை எந்த காலத்திலும் பிரிச்சு எடுக்கவே முடியாது. சார் ஆதவ அர்ஜுனா இங்க வந்தது காரணம் இல்ல. நீங்க அப்படி சார் எத வேணா சொல்லலாம் சார். வாய்ப்பே இல்ல. 2 கம்யூனிஸ்டுகளும் பிஜேபி கூட்டணியில எந்த காலத்திலும் சேர மாட்டாங்க.